ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியாது. எங்கேயோ போறோம். இப்போ எங்கேயுமே ஸ்டாப் பண்ண போறது இல்ல. நேரா திருவண்ணாமலை போயிட்டு அண்ணன் வீட்டுல தான் ஸ்டாப் பண்ண போறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் எண்ணிற்கு தற்போது இன்கமிங் கால் வரவில்லை. அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. நியாயமா இப்போ வந்து திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து அண்ணன் சொல்லியிருக்காரு. யாரு தூங்கலாமா? காலையில் பார்க்கலாம். தூங்கி வந்துட்டீங்கடா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிப் போகும்போதே டயர் லிஸ்ட்ல போயிட்டு வச்சுவாங்க. போயிட்டு ஒரு மாதிரி டல் ஆயிடுவேன். ஓட்டுறதுக்கு எனக்கே எங்க அம்மா இருக்கிற ரொட்டியெல்லாம் போட்டு சொல்லிட்டு கேரி பேக்ல போட்டு மூஞ்சி கழுவிட்டு அப்படியே கார் எடுத்து பொறுமையா போவோம். டைம் பாத்தீங்கன்னா 3:15 ஆகுது. பாண்டிச்சேரி கிளம்பிருப்போம். இப்போ கண்டிப்பா போறதுக்கு அப்ப கரெக்டா 5 மணிக்கு சன்ரைஸ் பார்ப்போம். இவன் தான் பிளான் தந்தது 3 மணிக்கு எழுந்துக்கிறேன் போலாம். 3 மணிக்கு வேணா காலையில எந்திரிச்சு பொறுமையா போய் நாளைக்கு சன்ரைஸ் பார்க்கலான்னு 2:30 எழுந்து குளிச்சு ஒரு ஆளு பவுடர் போட்டு பொண்ணை பார்க்க போற மாதிரி மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகி உட்காந்துருக்காரு. பாண்டிச்சேரி போறதே பண்ணுவோம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோஃபி கேக்குதா கோபி? இப்ப டீ குடிச்சிட்டு நம்ம பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். ஒரு 2 மணி நேரத்துல பாண்டிச்சேரி போறோம். சன்ரைஸ் பாக்குறோம். கலோட்டி டேம் போயிட்டு குளிச்சுட்டு இன்ஃபுளுசர் மாதிரி வீடியோ பேசிட்டு இந்த மாதிரி தண்ணி அழுக்கா வருது அப்படியே வெயிட் பண்ணலாம். குளிச்சுட்டு 4 நாள் கழிச்சு உயிரோட இருந்தீங்கன்னா வீடியோ வரும். உயிரோட இல்லன்னு இன்னொரு வீடியோ வரும். வீடியோ மட்டும் தான் வரும். நியூஸ் 18 தமிழ் அது மாதிரி. கிழவரப்பள்ளி அணையில் கும்பலாக ஓடி சென்று விளையாடிய ஐயோ செத்துட்டான்டா திப்புட்டாடா. அதுதானே சரியான டைலாக். போட்டி 2 பேருக்கு தான். பாலிபர் நியூஸுக்கு 1, ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. அவனுங்க என்னன்னா ஏதோ டைலாக் பாட்டு வருது என்ன, அந்த அன்பே இருவரும் பொடி நடையாக அமெரிக்காவை அப்படின்னு போட்டு அதை பாட்டு போட்டு இருக்கானுங்க. அவனே பாடுவான். அப்படியா? அப்புறம் இந்த பாட்டு இப்ப இதாச்சே சஜெக்ட் மட்டும் தான் நான் கேட்டேன். இன்னொன்றா இந்த பாட்டுறா இப்ப பன்னாரஸ் பட்டு கட்டி அது இது கேட்டேன். சரியா பேசியிருந்தானுங்க. ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளும் நியூஸ் வாசிக்கலாமா? திறமை வேணும். அவன் வாய்ஸ் சரியா இருக்கு. கரெக்டா பேசுறானே. தூக்கமா இருக்குன்னு வீட்டுல வந்து தூங்குடானா உட்காந்துட்டு எனக்கு கார்ல போனதானே தூக்கம் வருது. ஏன்னு தெரியல. இவன் ஆட்ட அந்த மாதிரி ஐயோ ஏதோ இதுல தொட்டில ஆடுற மாதிரி இருக்கு. சரி வளைச்சு வளைச்சு ஆட்டுறது. கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? எதுக்கு படிச்சீங்க? அணையில் ஒரு காங்கிரஸும் கலந்து படிச்சிருந்தோம். நீர் மாசுபட்டு இருக்குன்னு சொல்றதுக்கா சொல்லி நீரில் பசுமாடு இன்னும் படிக்கிறது. ஆனா நீரில் அதிக மாசுபாடு ஏதோ இருந்துச்சு. நீரில் அதிக பசுமாடு மாசுபாடு ஒரே மரத்தமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல. ஸ்கூலுக்கு அனுப்பும் போது ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிச்சிருந்தா ஏதோ கரெக்டா வந்திருக்கும். பரமா படிடா. தலைவர் கிணறுக்கு தான் போறது. கட்டடிச்சு கிணறு குளம் குட்டை லைப்ரரி போண்டா. லைப்ரரிக்கு போயிட்டு படிக்கணும்னு போவான படிப்பேன். பொம்மை பார்த்துட்டு வருவீங்க தானே. என்சைக்ளோபீடியா எடுத்து 32வது பேஜ் ஓபன் பண்ணுவாரு. பாண்டிச்சேரி போயிட்டு இப்ப நம்ம கடல்ல குளிக்க போறது இல்ல யாருமே. நம்ம என்ன பண்ண போறோம்? ரோடு தாங்க. அதெல்லாம் தெரியாது. லோக்கல்ரா. லோக்கலுக்கே தூக்கல். வீட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கு எவ்வளவு தூரம்? 122. நீங்க லோக்கல்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 122 கிலோமீட்டர். ஆமாண்டா. கிருஷ்ணகிரிக்கு எவ்வளவு தூரம்? 40 கிலோமீட்டர். கிருஷ்ணகிரிக்கு சொல்றேன் 80 கிலோமீட்டர். லோக்கல் தானே. என்னடா என் ஊர்ல புடிச்சு வச்சிருக்கா. பக்கத்து ஊரு போனா ஐயோ நீங்க வேற. அது அவன 100 ரூபாய் வாங்கிட்டு தரல. இப்ப வரைக்கும் எட்டி பாத்து எப்ப ஒரு 100 ரூபாய் வாங்கலான்னு உட்காந்துக்கிறானே. 100 ரூபாய் கேட்டா எழுத்து விட்டு பொண்ணுதானே 300 ரூபாய் கேக்குறாளே. 200 ரூபாய் மட்டும் அமுச்சு விட்டு திருப்பி 300 ரூபாய் நாளைக்கு தரேன் 100 ரூபாய் நாளைக்கு தரேன்னு சொன்னா நான் 300 ரூபாய் அமுச்சு விட்டேன். நாளைக்கு தரேன்னு பார்த்தா நாளைக்கு என்னாச்சு வீட்டுல மாட்டிக்கிட்டா. லவ் பண்ணி வீட்டுல இருந்து சொந்தக்காரவங்க எல்லாம் வந்து அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வேற வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. எங்கயோ வேற ஊருக்கு எடுத்து ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க. நான் இங்க யார்கிட்ட போய் கேட்பேன் 100 ரூபாய் குடின்னு. இன்னும் வரைக்கும் தரல. 1 மாசம் ஆகுது. போன வேற பிடிங்க வச்சுட்டானுங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. பாண்டிச்சேரியில என்ன ஃபேமஸ்? அதான் இந்த கிரிஞ்சி இதெல்லாம் பார்க்க பேசக்கூடாது. கண்டினியூ கொடுக்க போலாம் வெயிட் பண்ணா கேட்டா அதை பத்தி ஏதாவது பேசலான்னு பார்த்தா நான் தான்
நீ அவ்வளவு பெரிய ஆளா? சொல்லுங்க பாண்டிச்சேரி உண்மையில என்னென்ன ஃபேமஸ்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரக்கு ஃபேமஸ் பாண்டிச்சேரியில. அதை விட்டா சுத்தி பார்க்க டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்குறாங்க. ஏன்டா சரக்குன்னு இருக்குடி? நான் எங்கடா சரக்கு நீ என்ன சொன்ன இப்ப? சரக்கு விட்டா நான் என்ன ஃபேமஸ் தான் கேட்டேன் நான். குடிக்கிறத நிறுத்துடா கொஞ்சமாவது. நல்லா டீ கோட்ல டீயே குடிக்க மாட்டேன்டாடி. போதை பொருட்கள் அடிமையாயிட்டு நம்ம நிம்மதியா இருக்கணும்னு வைங்களேன். நம்ம எதுக்குமே அடிமையாக கூடாது. அது எதா இருந்தாலும் சரி, வெறும் டீயா இருந்தாலும் சரி, சரக்கா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி. நான் ரியலா சொல்றேன், இவனும் சரி நானும் சரி, வீட்டுல டெய்லி காலைல டீ இருந்தாதான் எந்திரிப்பேன், இல்லைன்னா படுத்தே தான் கிடப்பேன். டீயும் பிஸ்கெட்டும் இருக்கணும். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஒரு சுவாமிஜி ஒருத்தர் என்ன சொன்னாரு, நம்ம ஒரு வாழ்க்கையிலயோ நம்ம எதுலயோ ஒண்ணு நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எதுக்குமே நம்ம அடிக்டா இருக்க கூடாது. நம்மள ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணி வைக்க கூடாது. அது சரக்கா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எதுக்குமே நம்ம அடிக்ட் ஆகாம இருந்தோம்னா நம்ம நினைக்கிறத நம்மளால செய்ய முடியும், நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இதுக்காக அவர் என்ன பண்ணாரா, இந்த மாதிரி டீ அவர் எதுலாம் அவர் அடிக்டா இருந்தாரோ அது எல்லாத்தையும் விட்டுட்டாராம். அதுல இருந்து நான் என்ன பண்ணேன், சரி நம்மளும் காட்டு தானே, நம்மளும் இப்ப காலைல எந்திரிக்கிறது டீ இருந்தா தான் எந்திரிக்கணும், அப்ப அதுவும் ஒரு அடிக்ஷன் தானே அப்படின்றதுக்காக அந்த டீயை விட்டேன். போமா காலங்கத்துல இவ்வளவு பேர் எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்களே. இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்க முடியாது இன்னைக்கு டே ஃபர்ஸ்ட் டே. இவ்வளோ க்ளவுட் இருக்குடா, எப்படா பார்ப்பீங்க டே? இதுக்கு 3 மணில நைட்டு தூங்காம கூட்டு வரீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரி வந்தாச்சே. அது ஒரு நானே இயேசுவின் நாமத்தினால் கர்த்தரே அப்படின்னு போஸ்ட் கொடுக்குறா பாருங்க அவன். இப்பதான் சோத்திரமையா இயேசுவின் நாமத்தினால். எவ்வளோ நேரம் ஆச்சு நம்ம வந்து? உடனே சொல்லுவான், நான் அதுக்கு தான் சொன்னேன் 7 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வந்திருக்கலான்னு. அரை மணி நேரமா உட்காந்துட்டு இருக்கோம். அரை மணி நேரம் இருக்குமா? அரை மணி நேரமா உட்காந்துருக்கோம். இந்த சன் வந்து டேய் சன் அங்க இருக்கு பாருடா, தெரியலடா எங்கடா தெரியுது? அந்த கப்பல் இருப்பாரு இங்க ஒரு 2 பேர் அப்படியே காட்டுறாங்க. அவங்களுக்கு நேரம் வெள்ளையா இருக்கு, அதுதான்டா மறைஞ்சு போயிருக்கு, தோன்ற மாதிரி இருக்கு திவ்யா. ஆனா அது மேகத்துக்கு அந்த பக்கம் இருந்து நம்ம என்னதான் பாக்குறது? இதான் சன்ரைஸ். சன்ரைஸ் எப்படி தெரியுமா இருக்கணும், மேகமே இல்லாம அப்படியே சூரியன் மட்டும் அப்படியே மேல கட்சி பண்ணி தான் பாக்கணும். யூடியூப்ல செக் பண்ணி எடுத்து பாத்துக்கலாம். இந்த கடல் மட்டம் இருக்குல்ல, ஆமா, அதுக்காகவே இந்த கடல் மட்டம் இருக்க மாதிரி சன்ரைஸ் ஓடி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சன்ரைஸ் பார்த்தாச்சு. வாவ் சூப்பர். தரமான சன்ரைஸ். சன்னு மேல ஓடுறேன். அவ்வளவுதான் சன்ரைஸ் பார்த்தாச்சு. வாங்க வீட்டுக்கு போலாம். அவ்வளவுதான் எல்லாம் டெக்னாலஜி. சூப்பர். ரூம்லயே காமிச்சிருப்பேன் சன்ரைஸ். டேய் கடலு சன்ரைஸ், கடல்ல பாக்குற சன்ரைஸ் மாதிரி வருமாடா? இப்ப பாத்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்கலாம்னு வந்தோம், ஆனா அது சன்ரைஸ் ஆகி மேல வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியுது. என்ன பண்றது, ஏதோ எதிர்பார்த்து வந்தோம், எல்லாம் எதிர்பார்த்துமே முசுல் போயிடுச்சு. 120 கூட்டு வந்தேன். அது மேட்டர் இல்ல, 5 மணிக்கு வந்ததுதான் மேட்ரு. ஒழுங்கா தூங்கி இருந்து பொறுமை வந்திருக்கலாம். வந்து பார்க்க வந்தா 3 மணிக்கு கிளம்புறோம், 3 மணிக்கு கிளம்புறோம். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வந்து எழுப்புறான்டா. எல்லாம் முன்னாடியே செக் பண்ணி வந்திருக்கணும், அதான் செக் பண்ணல. அதுக்கு ஒண்ணும் வேணாம். ஓகே, இப்படி இந்த மாதிரி சன்செட் கிடைக்கும் தெரிஞ்சா நான் வந்துட்டு ரெகுலரா வந்து பாப்பேன். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.